எடுக்காத எடுத்துன்னு அடிச்சுட்டே இருப்பேன். உனக்கும் கலந்தாரிக்கும் 8 வயதில் காந்திரவ திருமணம் செய்தோம். உண்மைதானம்மா? இதை தெரிந்த அந்த துரியோதன என்னுடைய மருமகளை கல்சரையில் அடைச்சு வச்சு பண்ணாத சித்திரவதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு யாரு துரியோதனா? என்னுடைய மனைவி நான் மாலை திருத்த காந்தர் விவாகம் செஞ்சு தக்க வயதுல என்ன வந்து உங்களை 2 சேர்த்து வைக்கிறது சொன்னேன். நான் சொன்னேன் இத தெரிஞ்ச அந்த துரியோதன என்னுடைய மருமகளை அழைத்து சென்று கல்சரையில போட்டு பண்ணாத சித்திரவதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். போய் கூட புடிச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. அம்மா உங்களை என்ன பண்ணாங்க? அம்மா அம்மாடா அடிச்சாடி எப்படா இருக்குது? அப்படியே உங்க அம்மாவுக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்குங்க. அம்மா உன்னையும் அடிச்சு துரியோதன மேல இருக்கிற கோபத்துல எனக்கு எதுவுமே தெரியல. அதனால நீ என்ன செய்யணும்? என்னம்மா? இன்று இரவே நீ அத்தினாபுரம் போகணும். சரி. என்னுடைய மருமகளை அதாவது முன்ஜாமணி போகணும். முன்ஜாமத்தில் அத்தினாபுரம் போகணும். நடுஜாமத்தில் என்னுடைய மருமகளோடு நீ சேரணும். சந்தோஷமா இருந்துட்டு பின்ஜாமத்தோட இங்க வந்து சேர்க்கணும். எங்களுடைய குலம் தலைக்க வேண்டும். இது சொன்னாலும் தலைச்சுக்கிட்டு தாயே மகனே உன்னுடைய வார்த்தைப்படி அந்த தேசம் அஸ்தினாபுரம் சென்று சரி என் வியாதியாகிய கலந்தாரியோடு கலந்து உறவாடி கணப்பொழுதில் மீண்டு வந்து விடுகிறேன். ஆனாலும் அம்மா மகனே அப்படி துரியோதனை ஏதாயிரம் வந்துட்டா துரியோதன என்ன தெரியாதுன்னு நாக்கு அடிக்கிறீங்க. கண்ட தொண்டமா வெட்டி போடுறேன். மகனே அம்மா அவனை நீ எதுவுமே செய்ய வேண்டாம். யாரு கேட்கிறியா? உன்னுடைய தந்தை சபதம் வச்சிருக்கிறாரு, உன்னுடைய பெரியம்மா சபதம் வச்சிருக்குது. இந்த சபதம் எல்லாம் நிறைவேறணும். அவங்க கையாலதான் அவனுக்கு அழிவு. அவனுக்கு எதுவும் தெரியாது. அப்படி தெரிந்தா நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிற மதுரை மீனாட்சி சொக்கநாதன் இருக்காங்க. நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம். சென்று வெற்றியோடு திரும்பி வா. அம்மா போயிட்டு வரமா அம்மா போய் வாரி அம்மா போய் வாரி இதனால் வரைக்கும் அஸ்தினாபுரம் எங்க இருக்குது எந்த பக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டி நான் எப்படா போறது? அம்மா மகனே நம்முடைய புறவி வெள்ள புறவி உண்டு. சரி. மாய புறவி நீ எங்க போகணும் என்று மதுரை மீனாட்சியை நினைத்து தட்டினால் போதும். சரி. உன்னை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்தில் சரியாக சேர்த்து விடும். கவலை கொள்ள வேண்டாம். அம்மா மகனே சீக்கிரம் சென்று வருகிறேன். சென்று வா. ஐயா புறவியே வேட்டைக்கண்டு புறவியே உனக்கு தெரியும் அஸ்தினாபுரம்? எனக்கு நல்லா தெரியும். இல்லை செத்த நேரத்துல கொண்டு போய் சேர்ற போ. அதாவது நடுசாமத்துல அத சொல்றதுக்கு என்ன மயரபுரத்துக்கு அடிக்கிற நீங்க? நடுசாமத்துல என்ன கொண்டு போய் சேர்த்து பிரியா? எழுந்து புடிச்சு போச்சு இடிஞ்சு போச்சுடா. போங்கடா. அட அஸ்தினாபுரம் தான கேடி அள்ளி மகா புலாதிரான மாதிரி நடத்தியா ஜன்மதிரை சிக்கமா யார்
ஓய் இவ்விடத்திலே போய் நீ வேணுங்கிறத மேயி. டேய், என்ன வேணுமோ போய் தின்னுட்டு 10 நிமிஷத்துல இங்க வந்துடணும். நான் தப்புன்னு பால் குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி இருந்தாலும் இந்த கல்கோட்டைகள் தான் என் மொண்டாட்டி கலந்தாரி படுத்திருக்காரு. கண்ணு கலந்தாரி ஐயா அந்த கொழுவுக்கு சாணம் பிடிக்கிறது வந்து பிடிங்க. கண்ணு கலந்தாரி கலந்தாரி உன்ன மாலை இட்டவனுடைய மனவாள அரியா சிறு வயதிலே காந்தர் விவாகம் செஞ்சு போனே புருஷன் வந்திருக்கிறேன். கலந்தாரி ஓலி மவுனுக்கு காது கலந்தாரி அடி கலந்தாரி அடி தாள தீரும் பாயோடி இந்த நயவஞ்சககாரி 10 வருஷம் ஆகுது
இவளை நான் காந்திரி விவாகம் செஞ்சு இதனால் வரைக்கும் ஏங்க என் குரல் தெரியுமா? இல்லைங்க உங்க குரல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் 10 வருஷம் ஆகி போச்சுன்னு சொன்னீங்களே ஆமா. நல்ல வேலை விடுங்களா டேய் தெரியாதவாடா நான் வந்திருக்கேன். நீங்க என்ன கிளேஸ் விட்டாலா இல்ல நீ தான் சாம்பல் வாங்கி பாக்குறியா? சாம்பிள் எல்லாம் நிறைய போயிடுச்சுங்கய்யா கழுத்தை அறுத்து விடுவேன். மானடா சாமி கலந்து அரி என் பொண்டாட்டிக்கு என் குரல் கேட்கல கதவு திறக்க மாட்டேங்கிறா. கல்கோட்டை ஆமா இந்த கல்கோட்டையில உள்ள நுழையும்டா. இவன் நடி சாமத்துல தூங்கிட்டு இருப்பான். என் மதுரை மீனாச்சு என் சொற்கலைக்கு தெய்வம் என் சாமி இருக்கிறது ஒண்ணுடா. கதவை திறக்க வேணும் மீனாட்சியே. என் பொண்டாட்டி ஒண்ணும் அறியாத பிள்ளை அரியா பிள்ளை. ஐயோ 8 வயசுல கல்யாணம் காந்தர் விவாகம். என் பொண்டாட்டி எப்படி தூங்கிட்டு இருக்கா பாடுறா. இருந்தாலுங்க இன்னைக்கு தான் நீங்க நல்ல ஒரு வேலை பாத்துக்கிறீங்க. என்ன வேலை? உன் மந்திரிய கூடயே கூட்டிக்கிட்டு வந்து இந்த கணுகுலா காட்சி பாக்குறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு பங்கிடுற மாதிரி இருக்குது பாத்தீங்களா? கலந்தாரி ஐயோ கலந்தாரி கண்ணு கண்ண திருப்பாயோடி கலந்தாரி கட்டுமுத்து தருவாயடி கலந்தாரி இல்லைங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது எனக்கு தோணுது. என் மாலையிட்டு என்னுடைய மனைவி தூக்கத்திலேயே எவ்வளவு இல்லைங்க உங்களால ஒண்ணும் புளுத்துற மாதிரி தெரியல.
குதிரை வேகத்துல ஆள் ரெடியா இருக்குது. நீங்க முடிஞ்சா பாருங்க. கண்ணுதான் திறக்க சொன்னீங்க, இந்த அம்மா காலை பொழந்துகிட்டு கிடக்குது. ஏய், சத்யா, அவசரப்படாத சாமி. டேய், ஓய், என் மனைவி தயார் நிலையாகிவிட்டாள். நீ கேமரா எடுத்துக்கடா. அதனால கலந்தாரிய கட்டி உறவாடி விட்டு சீக்கிரம் போய் நம்ம அம்மா வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் zoom பண்ணி பிடிக்கிட்டீங்களா? ஏய், தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம சாம சேர்ந்து விடுறோம். நான் முன்னங்க. என்னங்க கருப்பு கலர் கட்டி யானை மாமாடி கலந்தாரி. கல்கோட்டை தந்தை தாண்டி கற்ப யாரு மரியாதை கோட்டையில் கல்கோட்டை தாண்டி இரவு நேரத்தில் வந்து என்னை சேர்ந்தவன் யாரு? கலந்தாரி ஆக்கப்படுத்துவா. யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடி. நீ யாரு? அடியே அடிய கலந்தாரி. ஒன்ன மாலை தரிச்ச மண்ணை எவ்வளவு அழகு குண்டா கலந்தாரி கலந்தாரி இல்ல எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு அழகு. இந்த மாதிரி மண்ணு மோரினா வீரபராக்கிரமன்னா எப்படிப்பட்ட மன்ன